மீண்டும் மற்றொரு தமிழா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழா. பொதுவாக மனவாழ்வில் கணவன் மனைவியரிடையே இருக்கிற மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, என் கூட கொஞ்சம் நேரம் செலவழிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறது தான். கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடம் சொல்லுது. எல்லா நேரமும் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு வேலை இருந்தே இருக்குது. ஒரு 2 நாள் கூட இருக்கக்கூடாதா, 4 நாள் கூட இருக்கக்கூடாதாங்கிறது தான் எப்பொழுதும் சொல்கிற அடிப்படை கம்ப்ளைண்ட். ஆனால் இந்த கோவிட்-19 காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு 150 நாட்கள் கணவனும் மனைவியாக வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கோம். தொடர்ச்சியாக வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் இதற்காக நம்ம இவ்வளோ நாள் ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற எண்ணமும் மேலோங்கியது இந்த காலகட்டத்தில் தான். அப்போ இந்த காலகட்டங்களில் இருக்கும் பொழுது தான் கணவன் தன் கூடவே இருப்பது என்பது எவ்வளோ பெரிய பணிச்சுமையாக இருக்குதுன்னு பெண்களுக்கும், பெண்கள் கூடவே இருப்பது எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளேயே இருக்கமே அப்படின்னு ஆணுக்கும் மிகப்பெரிய அழுத்தத்தை, இம்சை ஏற்படுத்துனுச்சு. அதனால நீங்கள் பேச நினச்சது என்னென்னா, லாக்டவுனில் அதிகமான இம்சைக்கு ஆளானது பெண்கள் வர்சஸ் ஆண்கள். 9 நாள் ஒன்றா இருந்தீங்கல்ல, இருந்ததுனால உங்களுக்குள்ள ஏற்பட்ட மிகப்பெரிய அழுத்தம் அல்லது பெரிய துன்பம் அல்லது பெரிய சந்தோஷம் நினச்சிங்கன்னா எதை சொல்லுவீங்க? எதை சொன்னோம்னா, முதல்ல 3 மாதமாக வீட்டோடு இருக்கிறது பெரிய கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதில் சில பிரச்சனைகள் இருக்குது, மன உளைச்சல் இருக்குது. என்ன மன உளைச்சல் இருக்குது? கடவுள் கொடுத்த வரத்தில் என்னங்க உளைச்சல்? மனைவியோட 2 நாள் 3 நாள் அப்படியே ஃப்ரீயாக இருக்கலாம், பேசலாம், போகலாம். 3 மாதன்றது ஓவர். உங்கள் மனைவி வந்திருக்காங்க? ஆமாம், வந்திருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு மேலே மனைவியோட பேச முடியாதுங்கிறாரு. அப்போ எங்களுக்கு 3 நாள் தானா சார்? எங்களுடைய வேலைக்கு 3 நாள் தானா? விலகி இருன்றாங்கல்ல, கொஞ்சம் விலகி இருந்தால் தானே சார் நல்லது. வேற ரூம்ல இருக்க வேண்டியதானே சார்? வேற ரூம்ல ஒரே வீட்டுக்குள்ள தானே சார். எப்படியா இருந்தாலும் இப்போ போகும்போது வரும்போது பார்த்துருந்தேன் மூஞ்சிய. கொஞ்சம் முடியல, முடியாது. ரொம்ப தொடர்ந்து பார்த்துருந்தாலும் போர் அடிச்சிருதுல. உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு கல்யாணம் ஆகி? ஒரு 25 வருஷம் ஆச்சு சார். 20 25 25 வருஷம். 25 வருஷம் ஆச்சு. ஆமாம் சார், 25 வருஷமா எங்கள் கையில் டெய்லி முகம் பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அதில் எந்த வெறுப்பும் வரலையே. இந்த லாக்டவுனில் இருந்து எங்களை பார்த்ததே அவங்களுக்கு அது கரெக்ட் தான். காலையில் பார்த்து பலர்த சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி ராத்திரி தான் சாப்பிடுவாரு. இப்போ நாள் பூரா பார்க்கணுங்கிறதா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது கஷ்டம் தான் சார், மனைவி முகத்தை பார்க்குறது. ஆமாம் சார், இவர் சொல்கிறாரே 3 மாசமா முகத்தை பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு. அழகான பொம்மநாட்டி முகத்தை பார்க்க இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கர்ணக்கோடூரமான சொட்டத்தலையை பார்க்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இல்ல அத அவங்க தான் சொல்லணும். அவங்க சொல்ல தெரியலையே. இதுலயே தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட கஷ்டம் எவ்வளவுன்னு. வாயை திறந்து இவ்ளோ பெரிய பப்ளிக் ஷோல கூட சொல்ல முடியாத அளவுக்கு தவிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிற பார்த்தா என்னன்னா, நல்ல வேளை நான் சொல்ல நினைச்சேன் சொல்ல முடியல, நீ சொல்லிட்டியேமாங்கற மாதிரி சிரிக்கிறாங்க. இந்த ஊரடங்கு காலம் உங்களை எந்த வகையில் இம்சைப்படுத்தியது? இந்த லாக்டவுன் உண்மையாலுமே யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய விஷயம் சார். ஆனால் 4 மாதம் இல்லை சார், 4 வருஷம் ஆனாலும் சரி வில் என்ஜாய் சார். சாப்பாடு வெரைட்டியாக சாப்பிட்றோம். என்ன தேவையோ நம்மளுக்கு தேவைக்கு மனைவி முகத்தை பார்த்து இருக்கிறது பெரிய இம்சையா இல்லை? அவர் சொல்ற மாதிரி சத்தியமா இல்லை சார். ரொம்ப அன்பா இருக்கு. நிச்சயமாவே அன்பா இருக்கு. உங்களுடைய காதல் மகிழ்ந்து ஊறுது உங்களுக்கு? நிச்சயமா இருக்கு. காரணம் நீங்க பொட்டாட்டி வந்திருக்காங்க அப்படிலாம் இல்லை சார். பொட்டாட்டி வந்திருக்காங்களோ வரலையோ இல்லை சார். நிச்சயமா நான் கேட்குறேன், வந்திருக்காங்களா இல்லையா? ஆமா இருக்காங்க சார். அதாவது என்னன்னா சார், எப்போவுமே கணவன் மனைவி 2 வகை தான். ஒன்று கிடைச்ச வாய்ப்பில் சொல்ல முடியாது, அதையெல்லாம் இப்போ சொல்லிடுவோன்னு. இன்னொன்று எப்பொழுதும் சொல்லக்கூடாது, காரணம் எய்தாப்புல மனைவி இருக்கான்னு. இல்லை சார், அப்படிலாம் இல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது. ஓகே, நல்லா தின்னுபுட்டு தின்னலன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்டாட்டியை புகழ்றேன் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஓகே, உண்ட சாப்பாட்டுக்கு நன்றியாட இருக்கணும். ஓகே, அப்போ இந்த லாக்டவுனை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு ஆணா எந்த இம்சையும் இல்லை? நிச்சயமா இல்லை. சரி, ஓகே. பெண்ணா உங்களுக்கு என்ன இம்சை அடைஞ்சீங்க நீங்க கணவன் கூடவே இருந்ததுல? பெண்ணாக என்ன இம்சைன்னா, நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இப்போ காலையில் நம்ம வேலைக்கு போகும்போது முடிச்சுட்டு போயிடுவோம். அட்லீஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம உட்காந்துட்டு நம்மளுடைய வேலையை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இங்கே என்னென்னா 24 மணி நேரமும் கிச்சனில் கண்டிப்பாக நிற்க வேண்டியது இருக்குது. ஆஃபீஸில் ஒரு கால் இருக்கும். அப்போ தான் பிள்ளைங்க ரூமில் கதவை திறப்பாங்க. அப்போ தான் ஏதாவது பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. நீ ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க இல்லையா? நீ ஆஃபீஸுக்கு போகிறப்ப கணவனும் பிள்ளைகளும் அதை எப்படி சமாளித்தாங்க அந்த பகல் நேரத்தை? அப்போ அவங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஒர்க்கு போயிடுவாங்க இல்லையா? அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அதனால பிரச்சனை இல்லை. பேக் பண்ணி காலைல 10 மணிக்கு முடிஞ்சிடும் அந்த கிச்சன் செஷன். ஆமாம், அது 9 o'clock முடிஞ்சிடும். பட் இது என்னென்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே 11 o'clock ஆகுது, அப்புறம் லஞ்ச் 4 o'clock ஆகுது, அப்புறம் டின்னர் 11 o'clock ஆகுது. ஸோ ஒரு இர்ரெகுலர் ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வேற யாரு இந்த லாக்டவுன் பீரியட்ல வேற என்ன வகையில் ஆண்களை விட அதிக இம்சைக்கு ஆளானீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், வீடுங்கிறது எங்கள் ஸ்பேஸ். நீங்கள் 9:30 மணிக்கு வெளியே அவங்க சொல்கிறாங்க எங்களால் பார்க்க முடியாது, வெளியே போங்கன்னு தானே நாங்கள் தவிக்கிறோம். 4 மாசமா அந்த வீட்டுக்குள்ளேயே உங்கள் ஸ்பேஸ்க்குள்ளே நாங்கள் வரல, எங்கள் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் சொல்கிறது அவர் ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்குள்ளே. அது எதுவாக வேணா இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், அந்த கேட்டை விட்டு வெளியே போயிடுங்க.
இது எங்க இடம், எங்க ஃப்ரீடம்குள்ள நீங்க நுழைஞ்சிருக்கீங்க. Okay. 4 மாசமா கடையை போட்டு உட்காந்துருக்கீங்க, எப்போ போவீங்க? அதுதான் எங்களுக்கு. நீங்க சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை முழு லாக்டவுனா இருந்தா கூட 9 மணிக்கு வெளியே போயிருங்க. முன்னாடி வந்து காலையில லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிடுவோம். எங்க வேலை, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய்டும், எங்க ஸ்பேஸ் இருந்தது, மென்டல் ஸ்பேஸ் ஆகட்டும், ஃபிசிக்கல் ஸ்பேஸ், எங்க ஸ்பேஸ் இருந்தது. இப்போ எந்நேரமும் கிச்சனில் இருக்கும்போது அம்மா ஆன்லைன் கிளாஸ்க்கு ஒர்க் ஆகலைன்னு கூப்பிடுவாங்க. அங்கே ஓடு, இங்கே ஓடு, ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ நாள் முடியுது, எப்போ ஆரம்பிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது சார். இவங்க முகத்தை பார்க்கவே முடியல, வெளியே அனுப்பிச்சி விடுங்க சார். அவங்க யோசிக்காம சொல்றாங்க. இல்ல அவங்க ரொம்ப யோசிச்சாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சிருங்க அவங்க சொல்றத. அவங்க கிளியரா அவங்க சொல்றாங்க என்னன்னா, இருக்கணும் தான் கணவன் சரிதான், ஆனா எனக்கான தனி இடமே இல்லை. ஒன்று யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் வெளியே போவீங்க, நீங்க வீட்டிலே உட்காந்துருக்கீங்க சார். ஒரு ஆணுக்கு என்ன சௌரியம் இருக்கு? காலைல சாப்பிட்டோன்னு உட்காந்து நீங்க உங்களுடைய ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம், உங்க ஃப்ரெண்டோட பேசலாம், அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கும். ஆனா உங்க மனைவிக்கு, வீட்டில் இருக்க பெண்ணுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்காது. காரணம், சமைச்சு முடிச்சோடனே காலை சாப்பாடு முடிச்சோன்னு மத்தியான சாப்பாடு வேலையை பார்க்கணும் இல்லையா? நடுவில் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்கேயோ உட்காந்துருப்பீங்க, பசங்க உட்காந்துருப்பாங்க ஆன்லைன் கிளாஸ்னு, ஆனா மனைவி சமைச்சிட்டே இருக்கணும், ஆன்லைன் கிளாஸ் வேலை பார்க்கணும். அவங்களுக்கான ஸ்பேஸ் இல்லைங்கிறத அவங்க சொல்லி தயவுசெய்து வெளியே போயிருங்க, எங்களுக்கு தான் இம்சைங்கிறாங்க சார். அது இல்லை சார், எனக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. இது ஒரு பெருமை. ஆமாம், பெருமை தான். ஏன் தெரியுங்களா? எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மா அந்த மாதிரி எனக்கு அடுப்பாங்கிற பக்கமே அனுப்பலை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது சரி, மனைவி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க சும்மா தானேங்க இருக்கிறீங்க வீட்டில், சும்மா தானே இருக்கிறீங்க வீட்டில், உண்மைதானது, எந்த வேலையுமே தெரியாது, வெங்காயம் கட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. கட் பண்ணி கொடுத்தா, ஏம்பா வெங்காயம் கூட கட் பண்ண தெரியாதாப்பா உனக்கு? எனக்கு வெங்காயம் கட் பண்ண தெரியாதுன்னு தானே சொல்கிறேன். வெங்காயம் மெலிசா கட் பண்ணணுமா, இதே வந்து பொடி மாசுக்குன்னா கொஞ்சம் மோட்டாவாக இருக்கணுமா, இல்லை வேறன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, சொல்லி கொடுக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? குழந்தைய பார்க்கணும், அவங்க பார்க்கணும், இங்கே பார்க்கணும் சொல்லிட்டு அவங்க கதை அடிக்கிறதால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சண்டையை வலிச்சு அதில் ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்டுறாங்க. இதுதான் சார். ஓகே, இந்த வெங்காயம் கட் பண்ணுறது போல வேற என்ன இம்சைகளை நீங்கள் நடந்தீங்க? அதாவது என் ஒய்ஃப் இங்கே வரல, அதனால் தைரியமாக பேசலாம். அதான் உண்மை. ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்து செய்கிறது தான் சார் எங்களுக்கு பிரச்சனையே. அது அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. முந்திரி போடணும் அவங்க இஷ்டத்துக்கு போட்டு செஞ்சுட்டு அதை நம்மளை சாப்பிட சொல்லி நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. நல்லா இல்லைன்னு சொன்ன வச்சுங்க, உன் மூஞ்சிக்கு இதுவே அதிகம், லாக்டவுனில் உட்காந்து எத்தனை வாட்டி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 4 மாதத்தில் ஃபஸ்ட்டு மாதம் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, யூடியூப்பில் பார்த்து எல்லா பிரியாணியும் காளான் பிரியாணி, அந்த பிரியாணி, அந்த 2வது மாதம் எல்லாம் வெஜ் பிரியாணியாக மாறும். 3வது மாதம் அந்த சாம்பாராக மாறிச்சு, அப்புறம் பழைய சாம்பாராக மாறிச்சு, அதுக்கப்புறம் ரசம், இப்போ லாஸ்ட்டாக லாக்டவுன் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்து பழைய சோறு தான். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற இது வந்து இல்லை. 4 மாதமாக ஃப்ரெண்ட்ஸு கூட போக முடியாமல் வீட்டில் இருந்தால் வீட்டில் கொஞ்சம் மரியாதை கம்மியாக கடைசியில் வந்து சத்துணவு ஆயா மாதிரி ஆயிடுச்சு ஆம்பளங்களோட வாழ்க்கை. சார் மேம், உங்களுக்கு தெரியாது, ஒரு ஆண் மனசுக்கு ஆணுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது வாழ்க்கையில். இப்போ நாங்கெல்லாம் என்ன ஷோவில் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இந்த மூஞ்சுங்களெல்லாம் பார்க்காம எப்படா சாமி ஒரு 3 மணி நேரம் வெளில வந்துட்டு வருவோன்னு கிளம்பி வந்திருக்கோம். நீங்கள் என்ன நினச்சின்னு இருக்கீங்க? வீட்டில் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் சரி கிடையாது, நாங்கள் அதை உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது. எவ்வளோ பேலன்ஸ்டாக வீட்டில் இருக்க லேடிஸ் அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு சாப்பாடு போட்டால் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க, சரி ஓகே இருக்கிற சாமானை வச்சு மேனேஜ் பண்ணி சமைச்சு போடலான்னு சொன்னால் இன்னைக்கு இதுதானான்னு கேட்குறீங்க. சரி சாமான் இல்லை போய் வாங்கிட்டு வாங்கினா அதுக்குள்ளேயோ சாமான்லாம் தீர்ந்து போச்சு, எனக்கு அவன் சம்பளமே போடலைன்றீங்க. நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? பெண்ணா நான் சமையல் கட்டில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக ஒரு ஒய்டர் இதில் பார்க்குறது. அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணுற சொல்கிறாரு, அதை போல் தனிப்பட்ட இம்சையாக ஒரு பெண்ணுக்கு எனக்கு இதாங்க நிகழ்ந்துச்சுன்னு அது சொல்லுவீங்க இந்த லாக்டவுனில்? 2 பேரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அவரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். 2 பேரும் மோஸ்ட்லி அவரும் சமைப்பாங்க, நானும் சமைப்பேன். ஆனால் இந்த வெசல் வாஷிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரி அவர்கிட்ட சொல்வேன், அதே போல் நீங்கள் தான் பண்ணுவீங்க? அதையும் நான் தான் பண்ணுவேன். அவர்கிட்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் இன்றைக்கி வெசல் வாஷ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பேன். இல்லை, அப்படியே ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பாங்க, பொழுதுனிக்கும் ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பாங்க. அது கான்ஃபரன்ஸ் காலில் என்ன தான் பேசுவாங்க தெரியல, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டே இருப்பாங்க. சரி நான் சொன்னேன், ப்ரெக்னென்சி டைம்லலாம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்களே, இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? நீ திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இது என்ன சார், இது என்ன நியாயம்? அவர் கோரிக்கை நிறைவேற்றினீங்களா இல்லையா? இல்லை சார். சார் ஆக்சுவலாக அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வீட்டில் நிறைய வேலை நான் செய்வேன் சார். அதாவது இல்லை, அவங்களே சொல்கிறாங்க, அவங்களே ஆரம்பித்தோன்னே சொன்னாங்க அவரும் சமைப்பார், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதுதான், இந்த காலகட்டத்தில் வந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அவங்களுக்கு என்னென்னா,
இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல ஸ்பேஸ் கொடுக்குறேன் ஆக்சுவலாக ஸ்பேஸ்லாம் கொடுக்கல. ஒரு வாட்டியும் நம்ம ஃபோன் நோண்டும் போது ஒரு பார்வை ஒன்று பார்ப்பாங்க அப்படி போயிட்டு வரும்போது. அந்த பார்வையில் என்ன அர்த்தம்னா ஃபோனை பார்ப்பாங்களா உங்களை பார்ப்பாங்க? என்ன பார்ப்பாங்க, ஃபோன் நோண்டிட்டு இருக்க அறிவு இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ளே கேட்குற மாதிரி இருக்கும். அப்பயே ஃபோனை கீழே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கப்ப? தெரியும் சார் பார்க்குற பார்வையே தெரியும் சார் கிளியராக. ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை துணைச்சிட்டே இருப்பாங்க, இதை பண்ணுங்கள், மேலே துணி காய வைக்க போடுங்க, குழந்தைய பாருங்கள். இதெல்லாம் ஆக்சுவலி நாங்கள் பண்ணாதது, எங்களை பண்ண வைக்கிறது தான் இம்சை. இதெல்லாம் அவங்க ரெகுலராக பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு ரூட்டீன் ஒர்க்குன்றதுனால இது பெரிய இம்சையாக கிடையாது. ஓகே, ஊரடங்கு காலத்தில் அதிக இம்சைக்கு ஆளானது ஆண்கள் வர்சஸ் பெண்கள்னு பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக ஒரு பெண் வந்து வீட்டில் இருக்க ஒரு ஹோம் மேக்கர் எந்திரிக்கிற நேரங்கிறது அதிகபட்சம் ரொம்ப நல்லா தூங்குற இன்னைக்கு அப்படின்னா வந்து 5:30 மணியாக இருக்கும் இல்லையா? இன்னைக்கு லேட் ரொம்ப போனால் 6 மணிக்கு எந்திரிப்பீங்க. இந்த லாக்டவுன் காலத்தில் ஆண்கள் வந்து வழக்கம் போல் ரிலாக்ஸாக இல்லாதனால ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால 9 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு இயல்பு ஆயிடுச்சு ஆண்களுக்கு. அப்படி பெண்கள் ரொம்ப தாமதமாக நான் எந்திரிச்சிருக்கேன், நான் 9 மணிக்கு தாங்க எந்திரிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்பேஸ் இருக்காள் யார்? ஓகே, அவங்கள்ட்ட கொடுங்க, மேலே கொடுங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? நான் ஒரு 8:30 9 மணிக்கு எழுந்துப்பேன் சார். ஓகே, வீட்டில் வேறு யார் இருக்கா? எங்கள் ஹஸ்பண்ட், என்னோட 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஓகே, நீங்கள் 8:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. ஆமாம். பிரேக்ஃபாஸ்ட் இப்போ எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 10:30 மணிக்கு சாப்பிடுவோம் சார். இதில் என்ன ஒரு கொடுமைனா, கண்ணு முடிச்சு நானும் ஒரு 7 மணிலேருந்து பார்ப்பேன் சார். அவர் எழுந்துக்கிறாரான்னு பார்ப்பேன். அவரும் பசங்களும் அந்த கட்டில் விட்டு இறங்கவே மாட்டாங்க. சரின்னு பார்த்தா 9:30 மணிக்கு எழுந்துப்பேன், நானும் அந்த டைமுக்கு எழுந்துப்பேன். ஓ, நீங்கள் முடிச்சிருப்பீங்க. நான் ஏன் எந்திரிச்சு போய் இந்த பால் பாக்கெட் எடுக்கணும்? அவளை எந்திரிச்சு எடுக்கட்டுமே. பார்ப்போம். சரி, நீ எழுந்துப்பாரு. எழுந்தோடனே அவங்க ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே என்னோட வேலை நான் ஒன்று குளியலை முடிச்சுட்டு உடனே நான் கிச்சனுக்கு போயிடுவேன், டிஃபன் பண்ணி கொடுத்துருவேன். ஏன் இதை வந்து நீ 8:30 மணிக்கு, நான் 9 மணிக்கு எழுந்திருப்போம், அந்த டைமில் நீ வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. நீ எழுந்தது 9:30 மணிக்கு தானே, அப்போ நானும் அதே மாதிரி எழுந்து என்ன இருக்குது அவர் வந்திருக்காரா? அவர் வரல வந்துருவாங்க. அப்போ நான் கேட்டுட்டு என்னன்னு 10:30 மணிக்கு சாப்பிட்ருவோம் சார். 12 மணிக்கு உடனே லஞ்சு கேட்பாரு சார். ஏன்னு கேட்டால் காலையில் தானே இப்போ 10:30 மணிக்கு சாப்பிட்டேன், மதியானத்து இன்னும் நான் சாப்பிடல, அதை வந்து இப்போ மறுபடியும் உடனே 12க்கு ஸ்டார்ட் பண்ணுவார். சரி, ஒரு 3 மணி ஆயிடுச்சுன்னா உடனே ஸ்நாக்ஸ் எதனா செய்ய சொல்லுவார். இதில் என்ன ஒரு கொடுமைனா, இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு மணிக்குள்ளே லாக்டவுன் டைம் போட்டிருந்தாங்க. கடைக்கு போனோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா என்னாலாம் முடியாது. அப்பவும் அந்த பெட்டை விட்டு எங்களை சாப்பிட்றது பெட் இதே தான் இருந்தார். அந்த ஒரு கோவத்தில் மனுஷன் உன்னை என்ன பண்ணுறோம் பாருன்னு சொல்லி இந்த வண்டி விழுந்தாலும் பரவாயில்லன்ட்டு 2 வீலர் ஓட்ட கற்றுக்கிட்டேன் சார் அந்த டைமில். ஓ, நீங்கள் கற்றுக்கிட்டது? நானாவே யாருமே இல்லாமல் இந்த கொரோனா டைமில் 2 வீலர் ஓட்ட கற்றுக்கிட்டதுனால இப்போ உங்களுடைய சுமை தான் மேலும் அதிகமாக இருக்குது. இப்போ நான் ஒன்றே கேட்குறேன், ஒரு மேக் இட் இந்த லைட் நோட். லாக்டவுன் ஆனோடனே நிஜமாவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் அந்த